வெற்றியும் ரூம்ல இருந்திருக்க மாட்டான். அதனால பாண்டியும் வெற்றியை தேடிட்டு இருந்திருப்பான். பார்த்தா வெற்றியோ மாடியில படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பான். அதை பாக்குற பாண்டியும் போய் வெற்றியை எழுப்பி, இன்னும் கொஞ்ச நேரத்துல வெயில் வந்துடும், போய் ரூம்ல போய் படு, மெஸ்ல ஃபுட் காலி ஆகுற மாதிரி இருந்துச்சு, அதனால ஃபுட்டை வாங்கி நம்ம ரூம்ல வச்சிருக்க, போய் சாப்பிடுறா அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பான். இவங்க 3 பேரும் ஆரம்பிச்ச சீக்ரெட் கிச்சனுக்காக வெற்றி மட்டும் பனிஷ்மெண்ட் வாங்க நினைச்சு பாண்டிமே ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பான். அதுக்கு வெற்றி செஞ்சதுக்கு அனுபவிச்சு தானே ஆகணும், ஒருத்தரோட போச்சு சந்தோஷப்பட்டுக்கோ பாண்டி அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பான். பாண்டியும் அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பான். அதுக்கு வெற்றி இன்னும் கொஞ்ச நாள் தானே விடு பாண்டி அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பான். ரெசார்ட்ல ஐஷோ ஒரு மாதிரி இருந்திருப்பா. அதை பாக்குற ராஜனும் ஐஷு கிட்ட பேசுறதுக்கு போயிருந்திருப்பாரு. அன்னைக்கு நடந்த நினைச்சு இன்னும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் ஐஷு, அன்னைக்கு நடந்த விஷயத்த டைரக்டா உங்க அப்பா கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்திருப்பேன், அதை நான் ஜென்டலா ஹேண்டில் பண்ணிருந்திருப்பேன், இவ்வளவு பெரிய பிரச்சனையும் ஆயிருந்திருக்காது அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாரு. அதுக்கு ஐஷு அந்த வீடியோ நான் எடுக்கவே இல்லை, அந்த வீடியோ எடுத்து கிச்சன்ல காட்டினது விக்கி, கடைசியில அந்த வீடியோ எடுத்தது நான் தான் சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டான். நான் தான் சொன்னதுனால எங்க அப்பா ரொம்ப பெருமையாயிட்டாரு, அதுக்கப்புறம் என்னால எதுவுமே பேச முடியாம போயிடுச்சு அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பான். ராஜனும் விக்கி இவ்வளவு பெரிய வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஐஷு கிட்டவே பேசிட்டு இருந்திருப்பாரு. அதுக்குள்ள காலும் வந்துட்டு இருக்கோன்றதுனால ராஜன் இப்ப அங்க இருந்து போயிட்டு இருப்பாரு. ஒரு பக்கம் ஜோதி சாரும் பாண்டியை மீட் பண்ணி வெற்றி எங்க எல்லாரும் என்னென்னமோ பேசிக்கிறாங்களே அப்படி சொல்லி கேட்டு இருந்திருப்பாரு. பாண்டியன் ஜோதி சார் கிட்ட என்ன நடந்துச்சுன்றது சொல்லிட்டு இருந்திருப்பான். இப்ப வெற்றி எங்க இருக்கான்னு சொல்லி கேட்டு இருந்திருப்பாரு. அதுக்கு பாண்டியும் ஹாஸ்டல்ல இருக்கான் அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பான். ஜோதி சாரும் ஹாஸ்டல் அட்ரஸ் எனக்கு அனுப்பிவை அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பாரு. ராஜேந்திரனும் ராஜன் கிட்ட குமரேசன் ஒரு ஆளோட அட்ரஸ்மே கேட்டு இருந்திருப்பாரு. அவர் இறந்துட்டாருமே இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். ஆனா இப்ப பழைய அக்கௌண்டன்ட் குமரேசன் உயிரோட தான் இருக்காரு அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பாரு. அதுக்கு ராஜேந்திரன் அவரை மீட் பண்றதுக்கு நாளைக்கே நான் கிளம்பி போறேன் அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பாரு. அதுக்கு ராஜனும் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்கு, இப்ப டிராவல் பண்ணியே ஆகணுமா அப்படி சொல்லி கேட்டு இருந்திருப்பான். ஐஷுவும் கிச்சன்ல ஏதோ தேடிட்டே இருந்திருப்பா. ரூம் சர்வீஸ்ல இருந்த பையன் சீக்கிரம் ஃபுட் கொடுங்க, டெலிவரிக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்திருப்பான். அப்ப வேணியும் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டு இருந்திருப்பா. அப்பதான் ஐஷுவும் ஒரு ஆர்டர் அதை பண்ணனா இல்லைன்னு ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்லி திரும்ப பண்றதுக்காகவே போயிருந்திருப்பா. அப்ப வேணியும் இங்க இருக்கு ஆல்ரெடி நீ பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்மே டெலிவரிக்காக கொடுத்திருந்திருப்பா. வேணியுமே ஐஷு கிட்ட என்னாச்சு உனக்கு ஏன் ஒரு மாதிரி இருக்கு அப்படி சொல்லி கேட்டு இருந்திருப்பா. அந்த டிஷ் சமைச்சு ஃபாயில் போட்டு வச்சதே நீதான், அதை எப்படி மறப்ப அப்படி சொல்லி கேட்டுட்டு இருந்திருப்பா. அப்ப ஐஷு என் மைண்ட்ல நிறைய ஓடிட்டு இருக்கு வேணியும், உனக்கு சொன்னா புரியாது அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பா. அதுக்கு வேணியும் எனக்கு நல்லாவே புரியுது, ஆனா வேலைன்னு வந்துட்டு அதுதானே நம்ம பாக்கணும் அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பா. ஐஷு நான் ஏன் இப்படி இருக்கன்றது எனக்கே இப்பதான் புரியுது, அது என்னன்றத நான் இன்னைக்கே சார்ட் அவுட் பண்றேன், அப்பதான் என்னாலுமே நிம்மதியா வேலை பார்க்க முடியும் அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பா. வெற்றியை பாக்குறதுக்காக ஜோதி சாரும் அவனோட ஹாஸ்டலுக்குமே போயிருந்திருப்பாரு. அவர் அங்க பாக்குற வெற்றியும் இப்ப ஷாக் ஆயிட்டு இருப்பான். வெற்றியும் ஜோதி சார் என்ன சார் நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்திருப்பான். ஏனால இங்க வரக்கூடாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரசம் சாப்பிடணும் போல இருந்துச்சு, அதான் இங்க வந்தேன் அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பாரு. அதனால இப்ப வெற்றியும் அவருக்காக ரசமே பண்ணிட்டு இருந்திருப்பான். அந்த ரச சாதத்தை ஜோதி சாரும் ரொம்ப ஆசையா சாப்பிடறத பாக்குற வெற்றிக்கும் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கும். இப்ப ஜோதி சாரும் நீ பண்ண தப்புனால்தான் உன்னை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கன்றது உனக்கு புரியுதா, உன் தப்ப நீ ரியலைஸ் பண்ணியா இல்லையா அப்படி சொல்லி கேட்டு இருந்திருப்பாரு. தப்புக்கு ஏதாச்சும் பரிகாரம் பண்ணணும் தான் நானே பாத்துக்கிட்டு இருக்கேன், நம்புங்க சார் அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பாரு. வெற்றி நம்பி வந்தீங்களா, சாப்பாடு எப்படி இருக்கு அப்படி சொல்லி கேட்டு இருந்திருப்பாரு. ஜோதி சாரும் ஃபுட்ல நல்லா தான் இருக்கு, ரெசார்ட்ல ஐஷுவை பார்த்தா ஒரு மாதிரி இருந்தா, அவன் முன்ன மாதிரி இல்ல, நீங்க 2 பேரும் எவ்வளவு க்ளோஸா இருந்தீங்க, அவகிட்ட கடைசி எப்ப பேசின அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பாரு. ஐஷு என்கிட்ட நேராவே பேச வந்தா, நான் தான் அவகிட்ட கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன் கோவத்துல அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பான். அப்ப ஜோதி சாரும் இதெல்லாம் தப்பு வெற்றி, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறதுலாம் எல்லாருக்கும் அமையாது, நீங்க எல்லாரும் ஒன்னா இருக்கிறத பாக்குறப்பதான் எனக்குமே சந்தோஷமா இருக்கு, நீங்க இப்படி பிரிஞ்சு இருக்கிறத பாக்குறப்ப எனக்கு ஏதோ நான் தனியாயிட்ட மாதிரி எனக்கு ஃபீலா இருக்கு வெற்றி அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பாரு. யாருக்காகவும் எதுக்காகவும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் விட்டு கொடுக்க கூடாது வெற்றி அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பாரு. அந்த ஃபுட்டை சாப்பிட்டு இப்ப அவருமே அங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. அப்ப வெற்றியும் அடிக்கடி இந்த மாதிரி ரூமுக்கு வாங்க சார் அப்படின்றதுமே கூப்பிட்டு இருந்திருப்பான். அதுக்கு ஜோதி சாரும் நான் ஏன்டா இங்க வர போறேன், எனக்கு ரசம் சாதம் சாப்பிடணும் போல இருந்துச்சு, அதனாலதான் வந்தேன், இனிமேல்லாம் வர வேலை இல்ல அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பாரு. வெற்றியும் ஏன் சார் அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பான். அதுக்கு ஜோதி சார் அதை இனிமேல் ரெசார்ட்டுக்கு வந்துருவாள், இனிமேல் அங்க வந்து கூடு அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பாரு. ஜோதி சாருமே அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பாரு. வீட்டுல ஐஷு அவங்க அப்பா கிட்ட உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசணும், என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெற்றியை வான் பண்ணீங்களா அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பா. அவளோட அப்பாவும் ஆமா நான் தான் சொன்ன ஐஷு அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பாரு. ஐஷு அவங்கிட்ட நான் பழகிறதுல உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பா. உங்க கோல்ல இருந்து நீ டிஸ்ட்ராக்ட் ஆகாம இருக்கிறதுக்காக தான் அப்படி பண்ணேன், சிங்கிள் பேரண்டா இருந்து 2 பொண்ணு வளர்க்கறது ஈஸி நினைச்சிட்டியாமா, அது உங்களுக்கு ஈஸியா இருக்கணும்ன்றதுக்காக நான் நிறைய கஷ்டப்பட்டு இருக்கேன், இந்த காரு பங்களான்னு சொல்லிட்டு, ஆனா உங்க அக்கா இது எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டா, அவ வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு யோசிச்சிருக்கேன் தெரியுமா, உங்க அக்கா விஷயத்தினால எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமாமா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்திருப்பாரு. எனக்கு இருக்க ஒரே நம்பிக்கை நீ மட்டும் தான் ஐஷு, நான் ராஜாவா இருக்க இடத்துல நீயும் என் கூட நிப்ப நினைச்சேன், சில்லியான விஷயத்துக்கு நீ டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா, அதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாரு. என் பொண்ணு ஐஷு என்ன கைவிட மாட்டா, என் கூடவே இருப்பா அப்படின்ட்டு ஒரு அப்பாவா நான் நம்புறது தப்பாமா அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பாரு. ஐஷு அவங்க அப்பா கிட்ட இனிமேல் நீங்க கவலைப்படுற மாதிரி நடந்துக்க மாட்டேன்ப்பா, நான் எப்படி இருக்கணும்னு நல்லாவே புரியுதுப்பா அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பா. ஐஷு அவங்க அப்பா கிட்ட நீங்க மனசுல இவ்வளவு கஷ்டத்தை வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணி அழுதுருப்பா. ஐஷு இப்ப அங்க இருந்து எந்திரிச்சு போயிருப்பா. இப்ப அவங்க அப்பா கிட்ட சாரிப்பா அந்த வெற்றியோட வீடியோவை நான் எடுக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவளுமே உள்ள போயிட்டு இருப்பா. ஐஷு அடுத்து என்ன பண்றது தெரியாம அழுதுட்டு நின்னுட்டு இருந்திருப்பா. ஒரு பக்கம் வெற்றியும் ஐஷு கிட்ட சாரி சொல்லி ரெசார்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம எப்பயும் போல ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம்,
அன்னைக்கு நான் ஏதோ கோவத்துல பேசிட்டேங்க சாரின்னு சொல்லிட்டு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஒரு பக்கம் ஐஷோ இனிமேல் வெற்றி கிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவனோட நம்பருமே பிளாக் பண்ணிட்டு இருப்பான்.